ஸோ வணக்கம் நீங்க பார்த்துருக்க பஸ் பேசிட்டு இருக்குது. நாங்க இதை இனி அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3யோட ஒரு அனௌன்ஸ்மென்ட் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அத பத்தி சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் எல்லாமே நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவ நம்ம 2ஆ பிரிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர பத்தி பார்ப்போம். அடுத்தது இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3ய சுத்தி நெறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா தான் இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் கிட்ட வருவோம். ஸோ இது வந்து ட்ரெய்லர்ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சின்ன டீசர். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா, ஸோ ஒரு ஃபைட்டிங்க்க அந்த சீன ஃபேஸ் பண்ணி தான் அந்த மொத்த ட்ரெய்லருமே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் சீன ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இந்த ஒரு டீசர்ல ஒண்ணுமே இல்ல. அதிகபட்சமா டயலாக்ஸ் கூட இல்ல. ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஒரு 1 லைன் கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்க்க பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்டின்னா, இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க். ஸோ அந்த ஒரு ஆர்க்க பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஒரு ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா, போன சீசன் 2லயே ஒரு கடைசி 5 எபிசோட் கிட்டயே ஆரம்பிச்சிருச்சு. பட் அது அப்படியே அப்ரப்ட்டா கட் பண்ணி ரொம்ப நாளா அடுத்த சீசன் வராம இருந்தது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அடுத்த அனௌன்ஸ்மென்ட்டே வந்திருக்கு. எப்போ வரப்போகுது அப்படின்னு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒன் பஞ்ச் மேன் சீரிஸ்லயே ரொம்ப, ரொம்ப பெரிய ஆர்க் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க் தான். அது மட்டும் இல்லாம, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கிரேசியான நெறைய விஷயம் நடந்ததும் இந்த ஒரு ஆர்க் தான். ஸோ இந்த ஆர்க்க பொறுத்தவரையிலும் நம்ம சைட்டாம விட குரோகு அவன சுத்தி தான் மேக்ஸிமம் கதை நகரும். அதனால தான் இந்த ஒரு டீசர்லயுமே கூட அந்த கேரக்டரோட ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அதிகமான ஒரு பவர் லெவலப் ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரிய வந்து பார்த்தீங்கன்னா, கோகுவ சுத்தி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இந்த ஒரு ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 பெருசு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 91 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்க்க மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ மொத்தம் அட்டாக் அண்ட் டைட்டலுமே மொத்தம் 140 சாப்டர் தான் கிட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு இந்த ஒரு ஆர்க் மட்டுமே இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த ஒரே ஒரு சீசன்ல இந்த ஒரு ஆர்க் கண்டிப்பா முடியாது. ரொம்ப ரொம்ப லென்த்தா போகும். குறைஞ்சது 2லிருந்து 3 சீசன் கிட்ட போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா, இந்த ஒரு சீசன்ல நம்ம இந்த ஒரு ஆர்க்கான கன்க்ளூஷனா பார்க்க முடியாது. ஒரு கமா போட்டு போறக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதுபோல டீசர்ல காமிச்ச அனிமேஷன் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன ஆஃபா கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு தெரிஞ்சதுன்னா, பழைய ஒன் பஞ்ச் மேன் சீரிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர்ஸ்லாம் பிரைட்டா இருக்கும். பளிச்சு பளிச்சுன்னு தெரியிற மாரி இருக்கும். பட் இதுல கொஞ்சம் இந்த விஷயத்த மாத்தி டல்லா இருக்கிற மாரி இருக்கு. ஒருவேளை ஈவினிங் டைம்ல இந்த சண்டை நடக்கிறதுனால அப்படி இருக்கலாம். அந்த ஒரு கலர் பேட்டர்ன அவங்க அப்படியே அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து மொத்தமா சீரிஸ் வந்தா தான் தெரியும். அனிமேஷன பத்தி பேசுறப்ப இந்த அனிமேஷன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேசி ஸ்டாஃப். ஸோ இவங்க யாரு அப்படின்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2மே இவங்க தான் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீசன் 1 வேணா வேற ஒரு ஸ்டூடியோ பண்ணியிருந்தாங்க. பட் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேசி ஸ்டாஃப்ப பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் அனிமேக்கு அவ்வளோக்கும் அவங்க பேர் போனவங்க கிடையாது. அதிகமா சைஸ் ஆஃப் லைஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அனிமே லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். பட் ஒன் பஞ்ச் மேன் 2லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு டீம்னு, ஒரு ஸ்டூடியோன்னு. ஸோ இந்த சீரிஸுமே நல்லா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டீசர்லயுமே ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் சூப்பரா தான் இருந்தது. நல்லா தான் அனிமேட்டுமே பண்ணியிருந்தாங்க. அதனால அனிமேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீரிஸ்ல எனக்கு தெரிஞ்சு இருக்க போறதே கிடையாது. ஸோ ஆக்சுவலா இந்த மாங்கா வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆகுற சமயம் அது ஐ மீன் இந்த ஒரு சாப்டர் வந்து முடியிற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் ஆரம்பிச்சது. ஸோ மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துல 6த் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரன் ஆயிட்டு இருந்தது. 6தா 7தா? ஸோ 6த் சீசன் தான் நெனைக்கிறேன். ஸோ 6த் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரன் ஆயி முடியிற சமயத்துல அது இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர் கிளம்பிச்சு. அதாவது அடுத்த சீசன் ஆஃப் ஐ மீன் இந்த 3 சீசன் ஆஃப் ஒன் பஞ்ச் மேன நம்ம போன்ஸ் தான் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிற மாரி ஆன ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு காட்டுத்தீ மாரி பரவுச்சு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு ஈவென்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அடுத்த ஈவென்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் கிளப்பி விடல. மொத்த கம்யூனிட்டியே அப்படிதான் பேசிட்டு இருந்தது இன்டர்நெட்ல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போகுது. ஸோ இந்த ஒரு ஆர்க் வந்து முடியுது. முடிஞ்சோனே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா, ஒன் பஞ்ச் மேன் பெருசா? இல்ல கோகு பெருசா? அப்படிங்கிற மாரி இருந்தது. சைட்டாமா வெர்சஸ் கோகு அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போக ஆரம்பிச்சது. ஏன்னா, இந்த ஒரு ஆர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன நம்ம சைட்டாமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. ஸோ ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டிபேட் இருந்தது. பட் இந்த ஒரு ஆர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாரி கொளுத்தி போட்ட மாரி ஆயிருச்சு. ஸோ நெறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சண்டேயா போயிட்டு இருந்ததுன்னே வைங்களேன். ஸோ இப்படி போயிட்டுருக்க அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2022 அந்த டைமிங்லாம் வருது. ஸோ மாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் அன் டைட்டனோட ஃபைனல் சீசனோட பார்ட் 2 அத ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ மறுபடியுமே அது மாரி ரூமர் ஒண்ணு கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ அது எப்படின்னா, ஸோ அட்டாக் அன் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, முடிய போகுது. ஸோ அதனால மாப்பா என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ அட்டாக் அன் டைட்டன ஒன் பஞ்ச் மேன வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஸோ அடுத்தது ஒன் பஞ்ச் மேன் தான் அவங்க அனிமேட்டே பண்ண போறாங்க. ஆனா அப்படின்னு எப்படி போன்ஸுக்கு ஒரு பெரிய ரூமர் கிளம்புச்சோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பாவுக்குமே கிளம்புச்சு. பட் ஆனா போன்ஸ் கூட பெருசா யாருமே நம்பல. ஆனா மாப்பா பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்புனாங்க. ஏன்னா, மாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சமயத்தில நெறைய ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்து அவங்களோட அந்த அனிமே டைட்டில வாங்கி, இவங்க தான் அனிமேட் நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேனும் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு அப்படிங்கிற சமயத்தில, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா மாப்பா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அஃபிஷியலான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. பட் அதே சமயத்தில மாப்பா வந்து மறுக்கவும் கிடையாது. நாங்க இத வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண போறது கிடையாது. நாங்க இத செய்ய மாட்டோம் அப்படின்னு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு சைலன்ட்டா இருந்துட்டாங்க. ஸோ மாப்பாவ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஈவென்ட் நடத்துவாங்க. அதாவது இந்த இயர்ல என்னென்ன அனிமேலாம் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அவங்களே ஒரு ஈவென்ட் நடத்தி அவங்களே அத ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடந்த ஒரு ஈவென்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3யே அவங்க அனௌன்ஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதுவுமே அத பத்தி எதுவுமே வாய் பேசல அப்படின்னோனே, ஸோ இந்த ஒரு ரூமருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுருச்சு. ஒரு கட்டத்தில மாப்பாவும் பண்ண போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கம் போல கடைசியா இப்ப போன சீசன் 2 யார் பண்ணாங்களோ, ஜேசி ஸ்டஃபே வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 3யே பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டீங்கடா டேய்! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது எனக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.